இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் இறுதி படமான ஜனநாயகன் படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார். படத்திற்கான படப்பிடிப்பு வேலைகள் நடந்து வரும் நிலையில் தளபதி விஜய் அரசியலின் பக்கம் முழு கவனத்தையும் செலுத்தி வருவதால் 15 நாட்கள் மாத்திரமே படப்பிடிப்பிற்காக ஒதுக்கியதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ளதுடன் அனிருத் இசையமைத்துள்ளார். படம் அடுத்த ஆண்டு தை மாதம் 9ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர் உரிமை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இப்படத்தின் தியேட்டர் உரிமை வியாபாரம் இன்னும் முழுமையடையவில்லை. அதாவது ராகுல் கேரளா மற்றும் தமிழ்நாடு தியேட்டர்கள் உரிமை 100 கோடி ஆஃபர் கொடுத்திருக்கிறார். மேலும் தியேட்டர் உரிமையாளர்கள் 2 மாநிலத்திற்கும் சேர்த்து 100 கோடி கொடுக்குமாறு கேட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த பட உரிமைக்காக லலித், ஏஜிஎஸ், தானு, பென் மீடியா போன்றவர்களும் தியேட்டர்கள் உரிமைக்காக போட்டி போடுவதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் ரெஜின் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலின் என்பதால் அவர் அதிகாரத்தில் இருப்பதால் இந்த படத்தை யாரும் வாங்கக்கூடாது என தியேட்டர் உரிமையாளர்களுக்கு மிரட்டல் விட்டுள்ளார். ஜனநாயகன் படத்தின் விவரங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் அரசியல் த்ரில்லர் படமாக இந்த படத்தின் வகை தளபதி விஜயின் நிஜ வாழ்க்கை அரசியல் அபிலாஷிகளுக்கு மறைமுக பிரச்சார தளமாக செயல்படுமா என்பது குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் கதைகளை வடிவமைப்பதில் கோலிவுட் ஒரு பங்கை கொண்டிருந்தது. அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் மக்களை கவர இந்த ஊடகத்தை திறம்பட பயன்படுத்தினார். எனவே ஜனநாயகன் தளபதி விஜயின் சித்தாந்த நிலைப்பாட்டை எதிரொலிப்பாரா அல்லது அவரது அரசியல் செய்தியை நுட்பமாக வலுப்படுத்துவாரா என்று தொழில்துறையினரும் அரசியல் ஆய்வாளர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.